முன்னாடி யாருக்கும் இந்த பைக்கை பத்தி எதுவும் தெரியாதுல்ல? ஆமா, யாரும் நினைக்கவே இல்ல. அப்படியா? நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. உனக்கு அப்ப ஃபேமிலியே இல்லையா? இருந்தாங்க. ஏன்னா அவங்க இப்போ இங்க இல்ல, ஓவர்சீஸ்ல இருக்காங்க. எப்பவும் அவங்க கூட என்னால இருக்க முடியாதுல்ல. அப்படின்னா கூட பிறந்தவங்களும் இல்லையா? இல்ல, நான் ஒரு ஒண்டி கேட்டேன். ஒரு பிரதர் இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணும். ஆனா இப்ப நீங்க இருக்கீங்களா ரேஞ்சர்ஸ்? ஆனா ஒரு ரேஞ்சரால தன்னோட நண்பர்களை காப்பாத்த முடியலன்னும் போது எதுக்கு அதெல்லாம்? கண்டிப்பா நீ இதை சால்வ் பண்ணிடுவ. ஹே, முன்னாடி யாருக்கும் இந்த பைக்கை பத்தி எதுவும் தெரியாதுல்ல? ஆமா, யாரும் நினைக்கவே இல்ல. அவங்க எல்லாரும் வேற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. அவங்க எல்லாரும் கூலா இருக்கணுமா? கொஞ்சம் இரு. அதான் விஷயம். நம்ம இந்த எக்ஸ் பைக்ஸை இன்னும் கூலா மாத்தணும், அவ்வளவுதான். நம்ம இத டாட்ல கூட நம்ம பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யற மாதிரி மாத்தணும். அதுதான் விஷயம். யா, நாம இதுல மியூசிக் செட் பண்ணுவோம், ஸ்பீக்கர்ஸ் அப்கிரேட் பண்ணுவோம். ஓகே, நம்ம சொல்லுங்க. ரேஞ்சர்ஸ், ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு டான் டவுன்ல. ஓகே, இதோ போறேன். அங்கதான் எக்ஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க நிறைய மோர் எஃபெக்ட்ஸ் வேற இருக்கு. நீங்க போங்க, மத்த அனிமல்ஸ்ல நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ நண்பா. TuneSouthIndia.com. இந்த வேலையை நானே முடிக்கிறேன். இதுக்கு எதுக்கு எனக்கு ரோபோட் டிரான்ஸ்லாம்? ஏதோ வந்துட்டோம் நண்பா. எப்படி குறியெல்லாம் கரெக்டா இருந்துச்சா? என்ன இது? நோ, மோர் எஃபெக்ட்ஸ் இதுல தீந்து போச்சு. ஹே, இவன் தப்பிச்சு போறான், புடிங்க. நம்ம பைக் மக்களுக்கு உதவியா இருக்குன்னு பார்த்தா நமக்கு எதிராயிடுச்சு. வாங்க போலாம். விடக்கூடாது. சோவி, வாங்க வாங்க, வேகமா வாங்க. வந்துட்டே இருக்கோம். இப்ப நீங்க எல்லாரும் 14th ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா டிராபிக் ரொம்பவே அதிகமா இருக்கு. இது நடக்க கூடாதுன்னு தான் நினைச்சோம். ஒரு நிமிஷம் இருங்க. அங்க பவர் ரேஞ்சர்ஸ் யாரையோ துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அதுவும் எக்ஸ் பைக்ஸ் யூஸ் பண்ணி. சீக்கிரம் அத கவர் பண்ணுங்க. சீக்கிரம், நல்லா க்ளோஸ் போ. முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் போ. ஏய், ஓரமா போங்க. சாரி गाइस. அவனை விடக்கூடாது, பிடிக்கணும். இந்த ரோட் ரொம்பவே ஆபத்தானது. அவனை தப்பி விடக்கூடாது. ராக்ஸி, நான் வந்துகிட்டே இருக்கேன். இப்ப கொஞ்சம் காத்தை யூஸ் பண்ணலாம். நாங்களும் வரோம். இதோ வந்தாச்சு. ஜாக்கிரதை. சோ கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமா, அவங்களுக்கு விருந்து கொடுக்கலாம். ஹே, இது ராக்ஸி. ஆமா, நானே தான் ரவி. அது நம்ம ராக்ஸி கிடையாது. ஒரு ஈவில் அவதார். சரி, அதெல்லாம் விடுங்க. ஹே, அது மோஃபெக்ஸ். உங்களோட எக்ஸ் பைக்ல இருந்து தான் அதை நாங்க ஆட்டிய போட்டோம். நீ நீடல் ட்ரான் அழிக்கலன்னா இன்னும் நிறைய கிடைச்சிருக்கும். நீ பண்ண துரோகத்துக்கு திருப்பி கொடுப்போம். ஒரே ஒரு பிளாஸ்ட் வச்சு மொத்தத்தை அழிச்சு காட்டவா ரவி? ரீசார்ஜ் பண்றதுக்கான நேரம். ஓகே ட்ரோனாக்ஸ், பவர் ஆஃப் பண்ணு. எனக்கு டைமே கிடையாது. நம்ம இதை வெளியே எடுத்தே ஆகணும். நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. உன்னால எவ்வளவு மார்ஃபெக்ஸ் எடுக்க முடியுமா போய் எடுத்தது. இந்த சின்ன பசங்க கதையை நான் முடிச்சு. நான் போதேன் உங்களுக்கு. புரிஞ்சுது. இது ரொம்பவே ஃபன்னா இருக்க போகுது. இப்பதான் கேமே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட். இன்னும் கொஞ்சம் தான். இது போதும் நினைக்கிறேன். கிகாட்ரோனை இப்ப வெளியில கொண்டு வந்து அது ஆட்டத்தை ஆட விடலாம். இப்போ மார்பிஸ் மூலமா என்ன இத விஸ்வரூபம் எடுக்க வைக்கலாம்.
ரேஞ்சர்ஸ் கம் ஆன் ரேஞ்சர்ஸ் சொல்லுங்க கமாண்டர். ஒரு ஜாயின் ட்ரோபோ இப்போ இறங்கி இருக்கு அதை நீங்க தான் பாத்துக்கணும் ஹேய் உன்னால ஹேண்டில் பண்ணிக்க முடியுமா? ஓகே, நான் போய் பாத்துக்கிறேன். இத நம்ம பண்ணி முடிக்கணும். மிஷன் ரெடி. பொசிஷனுக்கு வா. நான் எப்போதுமே ரெடி தான். என்ன ஜோட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு மேடம். ஏய் ரோமி, இதை நீ வித்தியாசமா யூஸ் பண்ண விரும்புறியா? அப்ப ரெடி ஆயிக்கோ. அந்த ஜாயின் போகி உன் தலைக்கு மேல வேலை செய்யும். அந்த கிகாட்ரோனை நாம ஸ்பிளிட் பண்ணுவோம். ராக்கிங் ஸ்ட்ராங். என்ன என்ன நடக்குது இங்க? அச்சச்சோ, அது என்ன வேலையை நிறுத்தல? ராக்கிங் ஸ்ட்ராங். அந்த கிகாட்ரான் உங்க ராபிய காலி அதெல்லாம் பண்ணிடும். என்னோட கவலை, உனக்கு என்ன? ஏய் ராமி, இங்க நிறைய ப்ராப்ளம் இருக்கு. டேவிட், சோபி, இங்க எஃபெக்ட்ஸ் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஜோன்ஸோட பவரும் போயிட்டே இருக்கு. நீ உனக்கு கவலையப்படாத, நான் அதை சீக்கிரமா வந்துடுறேன். நான் ராக்ஸியை பாத்துக்கிறேன். ஓகே கமாண்டர், என்னோட ஜோட சீக்கிரம் அனுப்புங்க. இப்போ இது 1-on-1 மாறிடுச்சு. என்கிட்ட உங்களால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? இந்த லாண்ட்ரி கேர்ள் ரொம்ப டஃப் ஆனவ. இத வாங்கிட்டு உனக்கு சரியா கொடுக்க தெரியல. அப்படி இல்ல, இப்ப பாரு. ஓஹோ, மோர் எஃபெக்ட்ஸ். ஏய் ராக்ஸி, இது உனக்கான கிஃப்ட். நீ மிஸ் பண்ணிட்ட. நாமளும் மிஸ் பண்ணலையே. ஓ நோ. ஈஸியா எனக்கு தூக்கடிச்சிட முடியாது கண்ணு. அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டஃப் கூட. யா, விளையாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜாக்ஸ், எனக்கு ஒரு கேரட் வேணும். இது ரொம்ப வேகமா ட்ரெயின் ஆயிட்டே இருக்கு. நான் தான் கரெக்டா வந்துருவேன்ல. பிளாஸ்ட் ஃபயர். தேங்க்ஸ் நண்பா. இங்க இருந்து நான் பாத்துக்கிறேன். ரேசர் ஸ்லாஷ். பேட்டில் மோட். Dashboard. Activate Mega Blaster. Razor Zord. Final strike. வைரஸ க்ளீன் பண்ணியாச்சு. மாம், மேயர் எங்க இருக்காரு? அவருக்கு நான் இதை காட்டணும். இது ஃபார்முலா எக்ஸ் பைக்கோட டிசைன். நான் அதை சேஞ்ச் பண்ணிருக்கேன். நீ ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் தான் முன்னாடி சொன்னல, எங்க அப்பா எதுவும் நிறுத்த மாட்டார், நினைச்சது எல்லாத்தையும் பண்ணுவார். அவர் எந்த வேலையும் இன்னும் முடிக்கல. இருக்கலாம், ஆனா நான் இதுல சோர்ந்து போகவே மாட்டேன். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஸ்வீட்டி. அதோ மேயர் வராரு. அவரே எக்ஸ்பெக்ட்ல தான் வராரு. அப்பா உங்களோட லேம்போகினி எங்க? அது இனிமே எனக்கு தேவையில்லை. இது ரொம்ப ஃபன்னா இருக்கு எனக்கு. ட்ரெண்ட்ல இருக்கணும், அதுதான் முக்கியம் சார். லாஸ்ட் நைட் நீங்க நியூஸ் பார்க்கலையா? ரேஞ்சர்ஸ் எல்லாரும் புது எக்ஸ் பைக்ல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. மாம், இது நீங்க தான் பண்ணீங்களா? யா, அத பண்ணதே நான் தான். ரொம்ப நல்ல விஷயம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாருக்குமே அந்த பைக் பிடிச்சிருக்கு. யா, பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ண நினைக்கிறாங்க. நீ கலக்கிட்ட ஜோவி. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் நினைச்சது நடந்துருச்சு. இந்த ரூட் ப்ராஜெக்ட நான் டிக்ளேர் பண்றேன். இது இதோட கேன்சல் ஆகட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், 5000 X bikes இப்ப ஆர்டர் பண்ணிருக்கோம். அதுவும் சீக்கிரம் வந்துரும். இந்த உலகத்தை பொல்யூஷன் இல்லாம கிளீனா வச்சுக்கிறதுக்கு உதவி பண்றதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல. மாம், நீங்க தான் பெஸ்ட்.
நீ எனக்கெல்லாம் நன்றி சொல்லாத. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க அந்த பைக்ல போனதாலதான் எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆமா கரெக்டா. தேங்க்யூ ரேஞ்சர்ஸ். நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு நன்றி. இன்னும் ஒரே ஒரு விஷயம்தான் பண்ணணும். கம் ஆன் படி. உன் வீடு போ, சேஃபா இருக்க. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஹாய் गाइस. சரி, நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிருந்தீங்க? நாங்க தண்ணியில விழுந்து விளையாடிட்டு இருந்தோம். அதனாலதான் எங்க எக்ஸ் பைக்க நாங்க இப்படி கன்வெர்ட் பண்ணிருக்கோம். பாத்தீங்களா? எக்ஸ் யூனி பைக்கிள்ஸ். ஆனா பேரை மட்டும் இன்னும் கொஞ்சம் சரியா வைக்கணும். இங்க பாரு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அநேகமா நான் கீழே விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். காமெடியா இருக்கு.